பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கப் பெற்ற நாள் அல்ல என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் கடந்த 75 ஆண்டுகளாக தமிழர்கள் அதற்காக குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இந்த நிகழ்வு உலகளாவிய ரீதியில் ஒரு கரி நாளாக, தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களை அடக்குமுறைக்குள் உள்ளாக்கிய ஒரு கரி நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக கடந்த பல ஆண்டுகளாக வந்திருக்கிறது. இடையிலேயே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மாற்று கருத்துக்களோடு சிங்கள அரசுகளோடு இணைந்து பயணிக்கின்ற பயணங்களில் வித்தியாசமான உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட இளம் தலைமுறை இப்பொழுது அதனை முற்று முழுதாக மறுதளிக்கின்ற நிலையில் பயணிக்கின்ற ஒரு பயணம், பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம், எங்களுடைய தாயக மண்ணின் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு பேரணியை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக அமைப்பினர். இந்த வகையில் இந்த பல்கலைக்கழக மாணவர்களின் தமிழ் மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் எங்களோடு இணைந்திருக்கிறார். அதே வேளையில் கலைப்பீட மாணவர் தலைவரும் எங்களோடு இணைந்திருக்கிறார். அதே வேளையில் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மண்ணிலிருந்து சொல்லக்கூடிய முதல் பொலிகண்டி வரை ஒருங்கிணைப்பாளரில் ஒருவராக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக, சிவில் சமூக செயற்பாட்டாளராக பல அச்சுறுத்தல்கள், பல விசாரணைகள், பலவிதமான அச்சுறுத்தல்கள் மத்தியில் தன்னுடைய செயல்பாட்டை செயல்படுத்தி வருகின்ற சிவயோகநாதன் சீலன் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் விஜயகுமார், எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் அவர்களோடு பேசுவோம். இந்த முன்னெடுப்பை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தாருங்களேன் தம்பி. என்னென்றால் இந்த முன்னெடுப்பு பற்றி எல்லா மீடியாக்களையும் தெரிஞ்சிருக்கும். அதோட இந்த பேரணி என்னத்துக்காகன்றதை பற்றி ஒரு சின்ன விளக்கம்னு சொல்றேன். இந்த பேரணி எங்களுக்கு இந்த காலகட்டத்துல அவசியம். என்னென்றால் எங்களோட தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்ற ஒரு போலித்தனமான தீர்வுகளை பெற்றுத்தாரண்டு கதைப்பாடுகள், அந்த இதுக்காக எங்களுடைய இந்த பேரணி இந்த மக்களுக்காக, உரிமைக்காக தேவை. அந்த ரீதியிலே இந்த பேரணிக்கு பெருத்த ஒரு ஆதரவு இருக்கிறது. சிவில் சமூகமாகவும் சரி, மாணவராகவும் சரி, மத தலைவர்களாகவும் சரி, பல்வேறுபட்ட துறையில் அரசியல் பிரமுகர்களாகவும் சரி, பல்வேறுபட்ட துறைகளில் எங்களுக்கு ஆதரவு கூறியிருக்கிறார்கள். இந்த பேரணி நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் எமது உரிமையை மீட்டெடுத்து தரும் என்று நாங்கள் முன்னெடுக்கின்றோம். சிவயோகநாதன் சீலன், உங்களை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல போராட்டங்களில், பல சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டவர் என்ற முறையில் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழகங்கள், மட்டக்களப்பு பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிவில் சமூக கட்டமைப்பாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் பார்வையை, உங்கள் அறிமுகமாக நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இன்பத்தமிழ் மொழி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த போராட்டமானது காலத்தின் தேவை கருதி மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்து நடத்துகிற இந்த போராட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வரலாற்று கடமையும் கூட. உங்களுக்கு தெரியும், அணையில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி அவர்கள் பட்ஜெட் பாதீடு கூட்டத்தொடரின் பொழுதும் அல்லது யாழ்ப்பாணம் பொங்கல் நிகழ்வுக்கு வந்திருந்த நேரத்தில் கூட வடமாகாண மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அதாவது அவர் வடக்கு கிழக்கு என்ற ஒரு வசனத்தை தவிர்த்து வடக்கு தமிழர்கள் அல்லது வடக்கு பகுதி மக்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை என்ற மாதிரி எமது தார்மீக பூர்வீக நிலத்தொடரான கிழக்கு மாகாணத்தை தவிர்த்து அவர் ஒரு கருத்தினை சொல்லியிருந்ததனுடைய அர்த்தம் இந்த பிரதேசம் தமிழர்களுக்கு அல்ல என்ற ஒரு செய்தி அவர் சொல்லியிருந்தார். இனி அவருக்கு காதுக்கு மிகவும் உரைக்கும் வண்ணமாக நாங்கள்
இல்லை கிழக்கு மாகாணமும் சேர்ந்துதான் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயக பகுதி என்பதை நிறைவூட்டுவதற்காக எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மிக முக்கியமான காலகட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக அழைத்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சில கட்சிகளை தவிர நாங்கள் அனுப்பியிருந்தோம். அந்த வகையில் மிக முக்கியமாக காலத்தின் கட்டாயமாக நாங்கள் இதனை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே இது நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள். ஜெல்சன், உங்களுடைய தொலைபேசியை கிடையாக வைத்துக் கொள்ளுங்கள். சரி 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 சரி. இப்ப அதனால் நாங்கள் மிக முக்கியமாக என்றும் இல்லாதவாறு 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் மக்களுடைய காணிகள் அபகரிக்கிற விடயங்களாக பல வழிகளில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மகாபலி அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையில் மட்டக்களப்பு பி வலயங்கள் ஊடாக பணியாளர்களுடைய பிரச்சனைகள் அதுகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கள குடியேற்றங்கள் நடந்து அதே போல அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா தொல்லியல் திணைக்களம் எமது சமய வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமித்து எமது வரலாற்று சின்னங்களை வரலாற்று விடயங்களை அதிலிருந்து அப்புறப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது வன இலாகா துறையினர் எமது பிரதேசங்கள் வயல் காணிகள் மக்களுடைய காணிகளை தாங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு அது வன இலாகாவுக்குரிய ஒரு பகுதியாக சொல்லிக்கொண்டு மத்திய அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்குள் உள்ளடங்க பார்க்கிறார்கள். அதே போல் வன ஜீவராசிகள் திணைக்களமும் அதே மாதிரியான ஒரு செயல் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறார்கள். எனவே இந்த மாதிரியான செயல் திட்டத்தின் மூலமாக எமது சாய நிலப்பரப்பு சுருங்கி கொண்டும் எமது மக்களுக்குரிய வாழ்வியலுக்கான இடங்கள் இல்லாம போற ஒரு காரியமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் சமூகங்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த போராட்டமானது எமது அரசியல் அபிலாசைகளை முன்னெடுப்பதற்காக இருக்க வேண்டும் என்றதும் தமது நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய கடந்த கால வரலாற்று ரீதியாக அவர்களால் இழைக்கப்பட்ட மிக கொடூரமான அநியாயங்களிலிருந்து மீட்பதற்கான எந்த ஒரு முன் நிபந்தனையும் இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு செல்வது என்பது எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விஷயத்தையும் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக இன்னும் கேட்பாரற்று இருக்கிற ஒரு சூழல் காணப்படுகிறது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்களில் மெத்தனமான போக்குகளும் போலி நாடகங்களும் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாகவும் மீண்டும் எமது தமிழ் தேசிய நிகழ்ச்சியினை இவர்களுக்கு நினைவூட்டும் வண்ணமாக உரிய காலத்தில் 75வது ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டமானது மிக பிரமாண்டமான மக்களுடைய ஆதரவோட மிக சிறப்பாக முன்னெடுப்பதற்கான அனைத்து செயல்பாடுகளும் செவ்வனி நிறைவேற்றப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதனை அறிய தருகிறேன். இந்த நன்றிகள். மட்டக்களப்பில் துணிச்சலாக ஒரு சமூக செயற்பாட்டாளராக சீலன் நீங்கள் அந்த செயற்பாடுகளை செய்து வருகிறீர்கள். இந்த வேளையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவன் ஜெல்சன், நீங்கள் சொல்லுங்கள் இந்த போராட்டம். வணக்கம் தமிழ் இன்ப தொழிலாளி ஆஸ்திரேலியா மற்றும் சீலன வணக்கம். இதுல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் தமிழ் பேசும் உறவுகளுக்கும் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியின் சார்பாக வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். அண்ணா கேட்டது போல இந்த போராட்டம், அதாவது வடக்கில் இருந்து கிழக்கு வரை மக்களுடைய உரிமைகளையும் மக்களுடைய அபிலாசைகளையும் எடுத்துச் செல்கின்ற இந்த போராட்டத்தினை பல்கலைக்கழக மாணவ ஒன்றியமாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர்களும் சிவில் அமைப்புகளும் இதை ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இதில் அனைத்து விடயங்களையும் நமது ஒன்றிய தலைவர் மற்றும் சிவில் அமைப்புகளின் மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பாளர் சீலன் கூறிவிட்டார். எமது போராட்டமானது காலங்காலமாக ஒரு 70 வருடங்களுக்கு மேலாக சுதந்திரம் கிடைக்கப்பெற்ற போதிலும் தமிழ் மக்களுக்கு அந்த சுதந்திரம் இன்று வரை கிடைக்கப்பெறவில்லை. அதற்கான போராட்டங்கள் நாங்கள் இன்று வரை போராடி கொண்டு இருக்கின்றோம். அனைத்து வழிகளிலும் நாங்கள் போராடிவிட்டோம். இறுதியாக இவ்வாறான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். இந்த
போராட்டத்தில் அனைத்து மக்களும் தங்கள் ஆதரவினை தெரிவித்திருக்கின்றனர். அனைத்து தனியார் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் ஆதரவினை தெரிவித்திருக்கின்றனர். இந்த போராட்டமானது வெற்றி பெற வேண்டும் என்பது எமது விருப்பு. அந்த வெற்றிக்கு தமிழ் மக்கள் தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த வெற்றிக்கு வழி சமைக்க வேண்டும் என்று நான் இதில் கூறிக்கொள்கிறேன். சரி, இந்த இடத்தில் நாங்கள் இப்பொழுது மீண்டும் விஜயகுமார் உங்களோடு பேசலாம் என்று நம்புகிறேன். அதாவது இந்த போராட்ட முன்னெடுப்பை பல்கலைக்கழக மாணவர்களாக நீங்கள் முன்னெடுத்தீர்களே, இதற்கான காரணம் அல்லது இதற்கான தேவை என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? என்னென்றால் எங்களுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக அடக்குமுறை இருப்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். அதே போல் நாங்கள் ஒரே அணியாக, அதாவது வடகிழக்காக இணைந்து மக்களாக ஒரே அணியில் இணைந்து எங்களுடைய உரிமையை கேட்கின்ற போதுதான் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கும் என்ற தொனியிலேதான் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறோம். நாங்கள் பிரிவினையற்றவர்கள், அதாவது வடகிழக்கு என்பது பிரிக்கப்பட்ட சமூகம் அல்ல, ஒரு ஒன்றிணைந்த சமூகம் என்பதை காட்டுவதற்காகவே இந்த பேரணியை நடத்தவும், மேலும் எங்களுடைய உரிமைகளை கோரியும், அதாவது பொங்கு தமிழ் பிரகடனம், சுய நிர்ணயம், தேசியம், மரபலி தாயகம் என்பதே எங்களுடைய இலக்கு. அந்த வகையிலே வடகிழக்கு மக்கள் ஒற்றுமையாக தொடர்ச்சியாக இருக்கின்றோம் என்பதும் இந்த பேரணியிலே முற்றாக வெளிப்படும் என்பது என்னுடைய கருத்து. இல்லை, இந்த பேரணியை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இளம் சமுதாயம்தான் எங்களுடைய எதிர்கால சந்ததி என்ற முறையில் அரசியலுக்கு அப்பால் நீங்கள் இந்த செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கு முனைந்திருக்கிறீர்கள். இந்த முனைப்புகள் என்பது அங்கே இருக்கக்கூடிய கள நிலையை அல்லது கள நிலவரங்களை பார்க்கிற பொழுது பல்கலைக்கழக மாணவர்களால் உங்களால் இதை எப்படி சாதிக்க அல்லது முன்னிறுத்த முடிந்திருக்கிறது? அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், பல கட்சிகள் இருக்கிறது, பல நெருக்கடிகளை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இதை முன்னெடுப்பதற்கு உங்களுக்கு உத்வேகமாக இருந்தது என்ன? உத்வேகமாக இருந்தது ஒரு தேவைப்பாடு. அதோடு எங்களுடைய மாணவர்கள், குறிப்பாக எங்களுடைய மாணவர்கள் உணர்ச்சி பூர்வமாக இன்னும் இருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய கலைப்பட ஒன்றிய தலைவரை குறிப்பிடலாம். எல்சின் என்பவர் தமிழ் தேசியத்திற்காக தொடர்ச்சியாக செயற்படுகின்றார். அத்தோடு இந்த சிவில் அமைப்பு சார்பிலே எங்களுக்கான பெருத்த ஆதரவு, இந்த சீலன் சொல்லலாம், அவருடைய பங்கு என்பது இதில் பெரும்பான்மையாக இருக்கிறது. அவர் சாதாரணமாக இருப்பார், ஆனால் சிறந்த ஒரு செயற்பாட்டாளர். அந்த வகையிலே மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருப்பதனால் எந்த அரசியல்வாதிகள் எதிர்த்தாலும் நாங்கள் இதனை மக்களுக்காக செய்வோம். ஜெல்சன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் இதனுடைய பின்னூட்டம் அல்லது பின்ன நிற்கிறீர்கள் என்று மாணவர் மன்றத்தினுடைய அல்லது மாணவர் ஒருங்கிணைப்பினுடைய தலைவர் விஜயகுமார் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு இளைஞனாக உங்களை பார்க்கிற பொழுது போராட்டத்தின் அரைவாசி காலத்திலே நீங்கள் பிறந்தவராக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த போராட்டமும் தமிழ் மக்களுடைய உரிமையும் மறுக்கப்பட்ட இந்த உரிமை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? இந்த போராட்டத்தினுடைய தேவை, இதற்கு மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னண்டா அண்ணா, இப்ப கடந்த காலமாக நாங்கள் எமது ஒரு கட்டமைப்பு இருந்தது, எங்களுக்கு மேல ஒரு தலைமை ஒன்று இருந்தது. அந்த தலைமை இவ்வளவுதான் நாங்கள் இந்த ஆயுதமேந்தி போராடி இருந்தோம். ஆனால் நாங்கள் ஆயுதமேந்தி கூட எங்களுக்கு அந்த உரிமைகள், சுதந்திரம் இன்று வரை கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் எமது தலைவர் சொன்னது போல போராட்ட வடிவங்கள் மாறினாலும் நோக்கங்கள் மாறக்கூடாது என்ற அடிப்படையில நாங்கள் இந்த போராட்டங்களை இன்று வரை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த போராட்டங்கள் முக்கியமா செய்யறதுக்கு காரணம் என்னென்றால் சர்வதேசம். இப்ப நான் இனி எங்கட அரசியல் கட்சிகளையோ யாரையுமே நம்பி எந்தவித பிரியோசனம் இல்லை என்ற நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகள் இப்ப பிளவுபட்டிருக்கிறதையும் நீங்கள் நல்ல அறிவீர்கள். அவர்களுக்கே ஒரு கட்சிகளுக்குள்ளேயே அவர்களுக்குள்ளேயே தங்கள் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு கட்டத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே இருந்து பார்க்கக்கூடியா இருக்கின்றது. இந்த போராட்டம் நாங்கள் ஒழுங்கமைக்கும் போது கட்டாயம் அவர்கள் அதில் இணைந்து கொள்ளத்தான்
இணைந்து கொள்ள முற்படுவார்கள். இப்படியோ நாங்கள் சிவில் அமைப்புகளோ மாணவர்களோ நாங்கள் அந்த போராட்டத்தை செய்யும் போது, ஏன்னா அவர்கள் சிறப்பாக நேர்வழியில் இருந்திருந்தால் அவர்கள் அதற்கான மாற்று கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தமக்குள் பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை தாங்கள் வெளியே சில பட்டும் படாமல் சில விடயங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அந்த வகையில் என்ன இருந்தாலும் நாங்கள் எமது அரசியல் கட்சிகளை நாங்கள் விலத்தியும் விட இயலாது. அவங்கள இணைச்சு கொண்டு எல்லாரையும் ஒரு கட்டுக்குள்ள வச்சு கொண்டு அவங்களும் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பா தேவை. அந்த ரீதியில நாங்கள் அரசியலமைப்போடு சேர்ந்து பயணிக்கின்றோம். அதே போல எமக்கு மிக மிக ஆதரவா இருக்கிறது சிவில் அமைப்புகள். நாங்கள் அன்றைக்கு கடந்த மட்டக்களப்புக்கு போயிருந்தோம். அங்க போனதுல இருந்து எங்களுக்கு சீலண்ணா இந்த ஒருங்கிணைப்புன்றது எனக்கு நானே யோசினேன். சீலண்ணா அந்த அவ்வளோ பேரையும் நாங்க போனது ஒரு 50 சிவில் அமைப்புகள் வந்திருப்பாங்க மட்டக்களப்புல. அவ்வளவு பேரையும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒழுங்கமைச்சு எங்களுக்கு நீட்டா மீட்டிங் ஏற்படுத்தி சிறப்பான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு களம் அமைச்சிருந்தேன். நான் சீலண்ணாக்கு இதுல மீண்டும் மீண்டும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். நாங்கள் இங்கிருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போற ஆரம்பிக்கிற இந்த பேரணி வெற்றிகரமா மட்டக்களப்புல அடையணும். மட்டக்களப்புல சீலண்ணா அதுக்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி இந்த இன்ப தமிழ் வானொலியும் நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டங்களை நேரலையாக ஆஸ்திரேலியா வாழ் மக்களுக்கும் சரி, அதை தாண்டிய நாடு மக்களுக்கும் சரி, இதனை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இங்கு கூறிக்கொள்கின்றோம். சீலன், உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தோடு இவர்கள் இணைந்து செயல்பட்டாலும் சீலன் என்பவர் புத்துவில் முதல் பொறிகண்டி வரை கட்டமைப்பின் ஒரு முக்கியஸ்தர். ஆனால் அவர் ஜெல்சன் குறிப்பிட்டதை போல மிக மௌனமான ஒரு சாதனையாளர். பல இன்னல்கள் இடையூறுகளை சந்தித்தவர் என்று குறிப்பிடலாம். மட்டக்களப்பில் இந்த முறை இது நிறைவு பெறப்போகிறது. மட்டக்களப்பில் இன்றைக்கு கட்சி அரசியலை பார்க்கிற பொழுது சாணக்கியர் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டம் தமிழரசு கட்சி ஒரு போராட்டத்தை அல்லது ஒரு கருப்பு தினத்தை இந்த 4ஆம் தேதி நாளை அனுஷ்டிக்கவிருக்கிறது. இப்படியே பல கட்சிகள் தங்களுடைய செயல்பாடுகளை செய்கிறார்கள். இவற்றை மீறி மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பாரிய பணி உங்களிடம் இருக்கிறது. இது எப்படி சமாளிக்கிறீர்கள்? இது சமாளிப்பது என்றது இல்லை, உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு மத்தியில தமிழ் தேசியத்தினுடைய இருப்பை மேல கொண்டு வருவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவை. உங்களுக்கு தெரியும், புத்திவில் தொடக்கம் பொடிகண்டி பேரணி சிறிய அளவிலான மக்களுடன் தொடங்கினாலும் ஆனால் நிறைவில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அதிலே நிறைவு செய்வதற்கு உதவியாக இருந்தார்கள். அந்த பிரதேசம் மிக அதிகமான தமிழ் மக்கள் செறிந்து வாழ்ற ஒரு பிரதேசமாக இருந்ததனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய விடயமாக தென்படவில்லை. ஆனால் இங்கு பார்க்க போனால் தமிழ் மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு 70%, ஏனைய மாகாணங்கள்ல மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறார்கள் கிழக்கை பொறுத்தவரையில். இதுக்குள்ளேயும் அரச தரப்பு கட்சிகள் நம் தேசியத்தை சீரழிக்க இருக்கும் ஒரு காலகட்டம், இடம். பல சவால்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பினை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் எம்மை பொறுத்தவரையில் அந்த பல்கலைக்கழக மாணவர்களோட சரி, அல்லது போனால் பண்ணையாளர்கள் கால்நடை மிக அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் இருக்கிறதால் பணியாளர்களுடைய உரிமைசார் பிரச்சனைகளில் அவர்களோட இணைந்து பல போராட்டங்களை நடத்தியிருப்பதன் காரணத்தினாலும் அவர்களுடைய முழுமையான ஆதரவு எமக்கு இருக்கின்றது. அதேபோல் விவசாய சம்மேளனங்கள் மிக சிறப்பாக ஒருங்கிணைப்புகளிலும் வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களும் மிக முக்கியமாக இந்த பாட்டாளி வர்க்கம் என்று சொல்லும் மக்கள் நீண்ட காலமாகவே பல நெருக்குதல்களை, அதாவது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்கு இடையூறான ஒரு வாழ்க்கை அல்லது அவர்களுடைய உற்பத்திக்கு தகுந்த ஒரு ஊதியத்தை பெறுவதற்கான ஒருமாகத்தான் அவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான உரிமை குரலாக நாங்கள் அடிக்கடி வீதியிலிருந்து அல்லது போனால் அதிகாரிகளை சந்திப்பதிலிருந்து அல்லது போனால் அரசு முக்கியஸ்தர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக இந்த அழுத்தத்தினை கொடுப்பதிலிருந்து அவர்கள் எம்மோடு தோளோடு தோளாக இருக்கிறார்கள்.
எனவே அந்த மாதிரி மக்கள் மீது நாங்கள் கரிசனையாக இருப்பதனால் மக்கள் என் மீது நாங்கள் எடுக்கிற போராட்டத்துக்கு அல்லது மக்களுக்கான இந்த முன்னெடுப்பு என்பதனை சாதுரியமாக இந்த தடைகளையும் ஒரு சவாலாக தாண்டி முன்னெடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆம், இந்த வேளையிலே நாங்கள் விஜயகுமார், நீங்கள் சந்தித்த சவால்கள், நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு வரை சென்று மக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் ஏன் அரசியல் தலைவர்களையும் சந்தித்து இதற்கு ஆதரவு கோரி பயணித்த ஒரு பயணம். அந்த பயணத்தின் பொழுது நீங்கள் வழங்கிய ஊடக சந்திப்புகளை எல்லாம் நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருந்தோம். இந்த இடத்தில் அந்த சந்திப்புகளை பற்றி மக்களுடைய ஆதரவு, சிவில் சமூக கட்டமைப்புகளுடைய ஆதரவு என்பது பற்றி முதலில் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களை பற்றி பேசலாம். என்னென்றால் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. அதோடு இந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர், காணாமலாக்கப்பட்டோருடைய அம்மாமார் ஆதரவு 8 மாவட்டத்திலும் எங்களுக்கு அதி உச்சமாக காணப்படுகின்றது. அதோடு இந்த சிவில் சமூகங்கள் அங்கு சென்ற பொழுதுதான் எங்களுக்கு சில விடயங்கள் தெரிந்தது. என்னவென்றால் சிவில் சமூகங்கள் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மாணவ ஒன்றியம் இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டும், தங்களுடைய உரிமைகளை கேட்க வேண்டும், யார் இந்த தலைப்பினை, அதாவது இந்த உரிமையை கேட்பார்கள் என்று ஒரு தள்ளாடும் நிலையில் இருந்ததாகவும், அவர்கள் நாங்கள் கையில் எடுத்ததை நன்றி கூறும் முகமாகவும் எங்களுடன் நல்ல ஆதரவு அளிப்பதாக வாக்களித்துள்ளார்கள். ஜென்சன், நீங்களும் இந்த நிகழ்வுகளில் யாழ்ப்பாணம் முதல் மட்டக்களப்பு வரை சென்றிருந்தீர்கள். உங்கள் பார்வையில் மக்கள் ஆதரவு, மக்களுடைய கருத்துக்கள், சிவில் சமூக அமைப்புகள் எப்படி பார்த்திருக்கிறார்கள்? நான் முதல் நாள் மன்னார் வவுனியா போயிருந்தேன். முதல் நாள் அங்க இருந்த அரசியல் கட்சிகளும் சரி, சிவில் அமைப்புகள், குறிப்பாக அதுல பாதிக்கப்பட்ட அந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அந்த அரசியல் கைதிகள் தொடர்பான அந்த குழு, அவர்களுடன் நாங்கள் சில விடயங்களை கலந்துரையாடினோம். அவர்கள் எங்களுக்கு சிவில் அமைப்புகளும் பொது அமைப்புகளும் பாதிக்கப்பட்ட தரப்பிலும் எமக்கு பூரண ஆதரவினை வழங்கியிருந்தார்கள். மன்னார் வவுனியா பகுதிகளில் இருக்கும் அரசியல் அலுவலகங்களில் நாங்கள் அவர்களுடைய கலந்துரையாடியிருந்தோம். அவர்களும் எங்களுக்கு பூரணமான எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தாங்கள் உடனடியாக நாங்கள் அதற்கான அலுவலை பார்க்கின்றோம் என்று பூரண ஆதரவை தந்திருந்தார்கள். அதே மாதிரி நாங்கள் திருகோணமலை பகுதிக்கு சென்றிருந்தோம். திருகோணமலை பகுதியிலும் என்னை பொறுத்தவரை திருகோணமலையும் மட்டக்களப்பு சிவில் அமைப்புகளின் ஆதரவு தான் அரசியல் கட்சிகளை தாண்டி சிவில் அமைப்புகள், பாதிக்கப்பட்ட அமைப்புகளின் ஆதரவு மிக மிக காத்திரமானது. அரசியல் கட்சிகள் அவர்களுக்குள் சில மாற்று கருத்துக்களை சொல்லியிருந்தாலும், ஆனால் நாங்கள் போன உடனே அதற்கான ஆதரவினை எமக்கு தரக்கூடிய தந்த அமைப்புகள் என்றால் இந்த சிவில் அமைப்புகளும் பொது அமைப்புகளும் தான். இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பிலே அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் ஒருங்கிணையாத ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது சாணக்கியன், சுமந்திரன் தனியாக மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலே ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள். அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சில வேண்டுகோளை விடுத்து நாங்கள் கரிநாளாக பிரகடனப்படுத்துகிறோம், நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு மட்டக்களப்பிலே மிக ஆளுமை செலுத்துகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, இளைஞர் அணியை திரட்டி இருக்கக்கூடியவராக சாணக்கியன் பார்க்கப்படுகிறார். இது ஒரு முரணான ஒரு செயல்பாடாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு முரண்பாடான ஒரு செயல்பாடுதான். நாங்கள் இது 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், 2 வருடங்களுக்கு முதல் பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினை தொடங்கியதும், அதன் பிறகு தொடர்ச்சியாக சமூகங்கள் பலவிதமான அறிக்கைகள் வாயிலாகவும் மனித உரிமை பேர்களுக்கு அனுப்பின கடிதங்கள் வாயிலாகவும் ஒரு முக்கியமான பல விடயங்களை இந்த அரசியல் கட்சிக்கு கூறியிருக்கிறோம். என்றால் அவர் சரியான
தமிழ் தேசிய நிலப்பாட்டில் இல்லாமல் தடம் புரண்டு போகும் பொழுதுதான் சிவில் சமூகங்கள் மீண்டும் இதனை கையில் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் சரியாகவே தமது பாதையை சரியான முறையில் அவர்கள் செயல்படுத்தி இருந்திருப்பார்களாக இருந்திருந்தால் எமக்கோ அல்லது பல்கலைக்கழக மாணவர்களுக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ நாங்கள் இதை கையில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்காது. இது சரியான அரசியல் தலைமைகள் இல்லாதனாலும் சரியான அரசியல் தலைமைகள் தொலைநோக்கு பார்வையுடன் கடந்த கால வரலாறுகளை தாங்கள் சிந்தித்து செயலாற்றும் முகமாக எம்மையும் ஒருங்கிணைத்து தலைமையேற்று செயல்படுத்தப்பட வேண்டிய போராட்டங்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்குரிய இருப்பையோ தங்களுக்கு கொண்டிராததன் காரணத்தினால்தான் சிவில் சமூகங்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் தாங்களாகவே இதை முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் நாங்கள் ஏற்கனவே இன்றைய 4ஆம் திகதி ஒரு கரிநாளாக அறிவித்தும் 4ஆம் திகதி மட்டக்களப்பில் யாழ்ப்பாணத்தில் இருந்து தொடங்குகிற பேரணி மட்டக்களப்புக்கு 7ஆம் தேதி என்றதை நாங்கள் பிற்பாடு சொன்னாலும், ஆனா 4ஆம் திகதி அங்கிருந்து ஒரு பேரணி மட்டக்களப்புக்கு வரப்போகுது என்ற செய்தி ஏற்கனவே தெரிந்ததன் பின்னர் அவர்களுடைய அரசியல் இருப்பை நிலைநாட்டுவதற்கும் மற்றது தற்சமயம் நான் நினைக்கிறேன் ஒரு தேர்தல் ஒன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்காக வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் இருக்கிற அவர்களையும் இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசியல் இருப்பினை காட்ட வேணும் என்பதற்காக அவர்கள் இப்ப 70-75% இதில் வெளியேறுவார்கள். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் தோத்து விட்டார்கள் என்றால் வெளியேறுவார்கள். ஆனால் நாளை நடைபெறுகின்ற போராட்டத்துக்கு அவர்களும் தான் இதில் கலந்து கொள்வார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் சிவில் சமூக செயற்பாட்டினை முந்தி அளித்துக் கொண்டு தாங்கள் குறிப்பாக ஒரு செயற்பாடு செய்ய நினைத்திருக்க அது கட்சியினுடைய உரிமை. ஆனால் அவர்கள் தமிழ் தேசியத்தின் நிலப்பரப்பில் இருந்து கொண்டு தமிழ் தேசிய மக்கள் எழுச்சியை போட்டியாக ஒரு போராட்டத்தை நடத்தாமல் எம்முடன் இணைந்து பெருவாரியாக செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனாலும் அவர்கள் நாளைக்கு அந்த போராட்டம் நடத்தி முடித்தாலும் மீண்டும் 7ஆம் தேதி இங்கு மட்டக்களப்பில் நடத்தப்படுகிற மாபெரும் போராட்டத்திற்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக அந்த கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கட்சியினுடைய பிற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களை நாங்கள் தனித்தனியாக சந்தித்த பொழுது அவர்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். இன்று கூட நாங்கள் ஒரு சந்திப்பினை சிவில் சமூகமும் அரசியல் கட்சி தலைவர்களுடனும் ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடத்தியிருந்தோம். அதிலும் அவர்கள் முழுமையான ஆதரவை தருவதாகவும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய பங்களிப்பாக இளைஞர்களை அணிதிரற்ற பணிகளிலையும் சிவில் சமூகங்களுடன் சேர்ந்து பயணிப்பதாக கூறியிருக்கிறார்கள். எதெப்படியோ சரியான பாதையில் அவர்கள் சரியான இடத்தில் வந்து சேரும் வரையும் எமது போராட்டமானது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒரு நிலையில் கொண்டு வருவதற்காகவும் அல்லது எமது பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பதற்கு அரசுக்கு ஒரு அழுத்த சக்தியாக இருக்கும் முகமாகவும் தொடர்ச்சியாக இதுகளை நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் எமக்கு திணிக்கப்பட்டிருக்கு என்றால் நாங்கள் உணர்வோம். சரி, விஜயகுமார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த போராட்டங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாலும் சிவில் சமூக கட்டமைப்புகளாலும் முன்னெடுக்கப்படுகிறது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை என்ற நிகழ்வு நீண்ட காலமாக நான் சீரனவர்களுக்கும் அது நன்றாக தெரியும். நீண்ட காலங்களுக்கு பிறகு தான் வேலன் சுவாமி அவர்கள் அந்த போராட்டத்திற்கும் சாணக்கியனுக்கும் சுமந்திரனுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் எங்களுடைய நிகழ்ச்சியிலே தெரிவித்திருந்தார். ஆனால் அதை நான் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அரசியல் அழுத்தங்கள் காரணமாக அவர்கள் தெரிவிக்கவில்லை என்று நம்புகிறேன். உங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கோரிக்கை, அதாவது நீங்கள் எப்படி இந்த போராட்டத்தை செய்ய வேண்டும், என்ன கோரிக்கைகளை நீங்கள் முன்வைக்க வேண்டும், அப்படி நீங்கள் வைத்தால்தான் நாங்கள் ஆதரவு தருவோம் என்ற ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தியிருந்தார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன தம்பி? ஆமாம், என்னென்றால் நாங்கள் இந்த பேரணியை முன்னெடுப்பதற்கான முதல் காரணமாக அமைவது என்னவென்றால், எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய உரிமைகளை கேட்க முடியாமல் பின்னுக்கு நிற்கிறார்கள்.
அதனால்தான் நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை காணப்பட்டது. அந்த வகையிலே எங்களுடைய கொள்கையானது தேசியம், சுயநிர்ணயம், மரபுவழி தாயகம். அந்த ரீதியிலே அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னவென்றால் 13 ஆரம்ப புள்ளியாகவும் இறுதி புள்ளியாகவும் முடிவாகவும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று. அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்கனவே மறுக்கின்றோம். அந்த வகையிலே 13 அதோட விட்டு போயிடும். அதனால் மக்கள் தொடர்ச்சியாக இந்த 13 வேண்டாம் என்றுதான் நிற்கிறார்கள், வேண்டும் என்று இல்லை. அதனால் தொடர்ச்சியாக நாங்கள் அதை கேட்பதை விட்டு இந்த கொங்கு தமிழ் பிரகடன 3 கோரிக்கையோடு உச்சபட்ச சமஷ்டி, அதாவது உச்சபட்ச சமஷ்டியில் என்பது எங்கள் மக்களுடைய ஆரம்ப புள்ளி, தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியாக நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த வகையில் அவர் வைக்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தெளிவாக கூறிய பின்பும் இவ்வாறு கேட்பது என்பது எங்களுக்கும் மன வருத்தம். நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எங்களோடு இணைந்து செயற்பட்டால் எங்களுடைய மக்களுக்கான உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதை விட்டு நீங்க தனித்தனியே செய்ய போனீங்கள் என்றால் அதுல என்ன பயன்? எல்லாரும் இணைஞ்சு கேட்டால்தான் எங்களுக்கான உரிமை கிடைக்கும். தனித்தனியே தங்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்றால் இதனை முன்கூட்டியே நீங்கள் செய்திருக்க வேண்டும். நாங்கள் செய்த தொடங்கிய பின் இதற்கு இடையூறு விளைவிப்பதோ இதற்கு எதிராக ஒன்று செய்வதோ எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் செய்கின்ற ஒரு அநீதியாக இருக்கும். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இணையும் பொழுதுதான் எங்களுடைய கைகள் ஓங்கும். வடக்கு கிழக்கு கைகள் இணைந்து இருக்கின்றது என்பதனை ஒட்டுமொத்தமாக காட்டும் பொழுதுதான் எங்களுடைய பிரச்சனையானது தீர்வு வரும். அதை விட்டு தனித்தனியே நாங்கள் பிரிந்து செயற்படுவது என்பது எங்களுக்கு சாத்தியமான விடயம் அல்ல. சரி, ஸ்ரீயோநாதன், சீரன், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவர்கள் இப்படியான அழுத்தங்களை, எனக்கு பெரிய வியப்பாக இருந்தது தம்பி கஜேந்திரன், செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவர் தலைவராக இருந்து பாராளுமன்றத்துக்கு தமிழ் விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்டு வந்த ஒருவர். இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய இந்த கோரிக்கைகளில் தங்களுடைய கட்சி சார்ந்த விடயம் அவர் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதை அழுத்தமாக இந்த மாணவர்களிடம் திணித்து நீங்கள் இப்படி செய்தால்தான் நாங்கள் 2 பேரும் ஆதரவு வழங்குவோம் என்று சொன்னாரா, அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது மக்களை இந்த பேரணிக்கு ஆதரவு வழங்க வேண்டாம் என்று சொன்னாரா? சீரன், நீங்கள் சொல்லுங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாராளுமன்றத்திற்குள் பிரவேசிப்பவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற அரசியல் ஜாப்பில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுதான் தமது கடமையை பொறுப்பேற்கிறார்கள். அந்த அரசியல் ஜாப்பில் 13வது திருத்த சட்டம் ஏற்கனவே இருக்கின்றது. அந்த 13வது திருத்த சட்டம் ஏற்கனவே அந்த அரசியல் ஜாப்பில் கொண்டு வரப்பட்டிருக்குது. 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஊடாக கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானம் அங்கு இருக்கின்றது. அது வேண்டாம் என்று சொல்றது என்று சொன்னால் அது அவர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் தான் செய்ய வேண்டும். 2வது, அதை ஏற்றுத்தானே நாங்கள் பாராளுமன்றத்துக்குள் போயிருக்கிறோம். அது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு சென்றதன் பின்னர் அதை பற்றி மறுதளிக்க வேண்டும் என்று மாணவருக்கு திணிப்பது என்பது அது ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு பார்வையாக எனக்கு படவில்லை. மற்றது, எந்த ஒரு சிவில் சமூகமும் எந்த ஒரு பல்கலைக்கழக மாணவர்களும் 13வது திருத்த சட்டம் தமிழ் மக்களுக்கான ஆரம்ப புள்ளியாகவோ அல்லது தீர்வாகவோ அமையும் என்று எங்கேயுமே இதுவரையும் கூறவில்லை. அப்படி ஒன்று நடைபெறாத பொழுது நீங்களாகவே முன்வந்து நீங்களாகவே அந்த கருத்துக்களை முன்வைத்து அதுக்கு ஒரு டிமாண்டை வைத்துக் கொள்வது என்பது இந்த இளம் தலைமுறையினர்களுடைய நல்ல சிந்தனையில வர்ற இந்த மாதிரியான இதுக்கு ஒரு அழுத்தத்தினை பிரயோகிப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது விடயமாக மேலும் தொடர்ச்சியாக கதைப்பதை விட்டுவிட்டு இந்த மாணவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு தாங்கள் மிக அவசியம் தேவையான அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் வழங்குவதுதான் இதுக்கு சரியான ஒரு விடயமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, விஜயகுமார், உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சி, இன்னைக்கு புதிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி,
தமிழ் மக்கள் கூட்டணி ஐயாவுடைய கட்சி, இப்ப 4ஆக எங்களுடைய கட்சிகள் இருக்கிறது. இவர்களோடு நீங்கள் பேசியதன் மூலம் அவர்களுடைய வெளிப்பாடுகள் அல்லது அவர்களுடைய பங்களிப்புகளை, அதாவது இந்த களத்தில் வந்து நல்லா நடந்து சென்றால், வெற்றிகரமா நடந்து சென்றால், மக்கள் நன்றாக கலந்து கொண்டார்கள் என்றால், மக்களுக்குள் மக்களாக இந்த அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறீர்கள்? என்னென்றால் நாங்கள் இந்த 4 கட்சிகளிடமும் சரி, இணைய தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்களும் சரி, நாங்கள் கதைத்திருந்தோம். அந்த வேளையில் அவர்கள் வருவதாகத்தான் சொன்னார்கள். ஒரு சிலர் தான் அதை சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். அந்த வகையிலே மற்றவர்கள் வருவதாகத்தான் சொன்னார்கள். தாங்கள் வந்து ஆதரவு தருவதாக, அதாவது மக்கள் வருவதாக இருந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, இந்த காலத்தில் தாங்கள் வருவார்கள், எப்படியும் அவர்கள் வருவதாகத்தான் கூறுகின்றார்கள். அப்பொழுது நான் நினைத்தேன், இந்த அரசியல்வாதிகள் தனித்தனியே பிரிந்திருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய உரிமை பிரச்சனையை பொதுவாக நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது அவர்கள் எங்களுடன் குரல் கொடுக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைந்தேன். மேலும் என்ன ஒரு மன வருத்தம் என்னவென்றால், நான் மன்னார் தொடங்கி வவுனியா, திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஊடாக சென்ற வேளையில் சிவில் அமைப்புகளும் சரி, மக்களும் சரி கூறிக்கொண்ட ஒரு விடயம், இந்த கட்சி பிளவினை பற்றி மாணவ ஒன்றியம் ஏன் கதைக்கவில்லை என்று. நாங்கள் கதைத்திருந்தோம், தனிப்பட்ட ரீதியாகவும் சரி, என்னும் ரீதியாகவும் அறிக்கையூடாகவும் வெளியிட்டிருந்தோம், ஒற்றுமையாக செயற்பட சொல்லி. இந்த ஒற்றுமை என்பது இருந்தால்தான் எங்களுடைய பிரச்சனை தீர்வு கிடைக்கும். அதாவது தனித்தனியே பிரிந்து தங்களுடைய கொள்கை ஒன்றாக இருப்பது என்பது உண்மை, ஆனால் அவர்கள் இணைந்து செயற்பட வேண்டும். ஏன் பிரிந்து செயற்படுகிறார் என்பது எனக்கு, என்னுடைய கருத்தில் சுயநலம் என்பதை நான் கூற வேண்டும். ஜெல்சன், நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. நீங்களும் ஒரு பெரிய ஒரு இளம் போராளியாக நான் உங்களை பார்க்கிறேன். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த அரசியல் பயணம் என்பதும் உங்களுடைய இந்த போராட்டம் என்பதையும் எப்படி பார்க்கிறேன்? என்னுடைய பார்வையில் இந்த அரசியலை நான் எவ்வாறு பார்க்கின்றேன் என்றால், எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதி என்பது ஒரு தென்பகுதியை விட ஒரு சிறிய பகுதி. இதுக்குள் இருக்கும் அரசியல் கட்சிகளே தங்களுக்குள் பல கட்சிகள் சுயேட்சையாக சரி, நிறைய தங்களுக்குள்ளே நிறைய கட்சிகளை உருவாக்கி, தங்களுக்கான தனி கொள்கைகளை உருவாக்கி, எல்லாரும் தான் போன போக்கில் போகின்ற நிலைமைதான் இப்பொழுது காணப்படுகின்றது. இப்பொழுது வந்து எங்களுக்கான தீர்வு என்றது அந்த பொங்கு தமிழ் பிரகடன அந்த 3 விஷயம்தான். சுயநிர்ணயம், தமிழ் தேசியம், மரபுவழி தாயகம். இந்த 3ஐயும் நிலைநிறுத்தி அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த 3 கோரிக்கைகளும் வைத்தாலே எமக்கான தீர்வு நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அனைத்து கட்சிகளும் பார்த்தால், ஒரு கட்சி அவர்களுக்கு கொள்கைக்கு மாதிரி தாங்கள் ஒரு பக்கம், இன்னொரு கட்சி தங்களோட கொள்கையை வகுத்து தாங்கள் ஒரு பக்கம். இப்ப இது வந்து என்ன சொல்றது, இது வந்து எங்கட பெரும்பான்மை இனத்துக்கு இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு சாதகம் மாதிரி. இந்த விடயத்தினை அவர்கள் சாதகமா பயன்படுத்திக் கொள்ள, எங்கட கட்சிகள் இவ்வாறு பிளவுபட்டு நிக்கிறத வந்து அவர்கள் சாதகம், அவர்களுக்கு எங்கட கட்சிகள் எப்போது ஒன்றிணைகின்றதோ அப்பொழுதுதான் அவர்களும் எம்மை கண்டு பயப்படக்கூடிய நிலை, எமக்கு ஒரு சரியான முடிவு தரக்கூடிய நிலைமைக்கு அவர்களே வருவார்கள். எமது கட்சிகளை இங்க பிரிவினையை ஏற்படுத்தி தான் தனி நீ தனி என்றால் எமக்கான முடிவு கிடைப்பது என்பது சாத்தியமில்லை. கட்சிகள் ஒன்றிணைந்தால் எமக்கான வெற்றி நிச்சயம். நன்றி, நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவில் நாளை முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகள் பற்றி விஜயகுமார் ஒரு தெளிவை தாருங்கள். புலம்பெயர்ந்த இந்த இடத்தில் இந்த கேள்வியை கேட்டுவிடுவோம். புலம்பெயர்ந்த தமிழர்களை பொறுத்தவரையில் அந்த மண்ணில் நீங்கள் செய்கிற இந்த செயல்பாடு, இளைஞர்களாக முன்னெடுக்கிற இந்த செயல்பாடு என்பது மீண்டும் ஒரு பேரெழுச்சியாக பார்க்கப்படுகிறது. அதற்கான பூரணமான ஆதரவு புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தினூடாக உங்களுக்கு கிடைக்கிறது. புலம்பெயர்ந்த சமூகத்தின் ஊக்குவிப்பு பற்றி சொல்லக்கூடியதை நீங்கள் சொல்லுங்க. என்னவென்றால், புலம்பெயர் தேச சகோதரங்கள்
அங்கு செய்கின்ற செயற்பாடுகள் தான், இந்த தமிழ் தேசியம் ரீதியாக செய்கின்ற செயற்பாடுகள் தான் எங்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை, அதாவது நாடு கடந்தும் தமிழ் தேசியத்தை விடாது பின்பற்றுகிறார்கள் என்ற உத்வேகம் எங்களுக்கு இன்னும் எங்களுடைய மண்ணில் நாங்களேன் செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறது. அந்த வகையில்தான் இன்றைய இளைஞர்களுக்கு, அதாவது புலம்பெயர் தேசத்தில் தமிழ் தேசிய ரீதியாக செய்கின்ற செயற்பாடுகள் தான் இன்றைய இளைஞர்களுக்கு நம்முடைய தமிழ் தேசிய பிரச்சனை என்பதை வெளிக்காட்டுவதாக இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். அந்த உந்து சக்தியே எங்களை இப்படிப்பட்ட செயற்பாடுகளில் ஈடுபட உறுதுணையாக இருக்கின்றது. சிவயோகநாதன் சீரன், நீங்கள் சொல்லுங்கள். மட்டக்களப்பில் இது நிறைவு பெறுகிறது. இது ஒரு மாபெரும் பேரணி கூட்டமாக நடைபெறவிருக்கிறது. அந்த ஒழுங்கமைப்புகள் பற்றி ஏதாவது உங்களால் சொல்லக்கூடியதாக இருக்குமா? நிறைவு விழா. நிச்சயமாக. யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற பேரணி நாங்கள் வெறிகள் பாலம் கழித்ததற்கு பிறகு கதிரவழி என்னும் இடத்தில் வைத்து அதனை பொறுப்பேற்று அவர்களுடைய நாங்கள் வரவேற்பு கொடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களை வரவேற்கின்றோம். அதே போல் அம்பாறையில் இருந்து வரும் பேரணியை நாங்கள் பல்லாத்தில் வைத்து வரவேற்று அங்கிருந்து அவர்களை மட்டக்களப்பு நகருக்குள் அழைத்து செல்வோம். 2 பேரணிகளும் சரிசமமாக உரிய இடத்துக்கு நகர பகுதிக்கு வந்து சேரும் பொழுது அதனுடைய நிறைவு விழா நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து, இப்ப உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டம் 5 முனைகளை இருந்து ஒருங்கிணைக்கிற ஒரு பகுதி. ஒன்று வாகரை பிரதேசம், இன்னொன்று கிரான் பிரதேசத்திலிருந்து நகரத்திற்கு வரும் பிரதேசம், அடுத்தது பதுளை வீதியிலிருந்து செங்கலடியில், அடுத்தது பட்டிப்பளை போன்ற இடங்களில் இருந்து வரும் பிரதேசமாகும். வேலை திட்டங்கள் மிக சிறப்பாக அவர்களுக்கு எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி அவர்களுக்கான தங்குமிட வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான உணவு தேவைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. மக்கள் தாங்களாகவே முன்வரக்கூடிய ஒரு சூழல் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் பிரகாரம் மோட்டார் சைக்கிள் இருந்து, சாதாரணமான சைக்கிள் வண்டிகள் இருந்து, இனிய பேருந்துகள், மற்றது வேற டிராக்டர் உழவு இயந்திரங்கள் போன்றவற்றிலும் மக்கள் சாரையாக வந்து கலந்து கொள்வதற்கு அவர்களுடைய சம்மதத்தினை, விருப்பத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு பேரெழுச்சியாகத்தான் அந்த நிறைவு விழா நடைபெறும் என்பதில் எந்தவித ஒரு ஐயம். விஜயகுமார், நாங்கள் நிறைவாக உங்களுடைய கருத்தை, அதாவது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள், எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் மிக துணிச்சலாக, இலங்கை அரசு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்று தெரியவில்லை, இராணுவமோ அல்லது போலீசாரோ இதற்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று தெரியவில்லை. அது பற்றி ஏதாவது தெரிவிக்க முடியுமா? நீங்கள் இதுக்கான அனுமதியை பெற்றுக் கொண்டீர்களா அல்லது உங்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? வாய்ப்புகள் இல்லை, இருக்காதுன்னு கூற முடியாது. வாய்ப்புகள் இருக்கும். மற்றது எமது உரிமையை பெறுவதற்காக நாங்கள் யாரிடமும் போய் அனுமதியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எமது உரிமைக்காக நாங்கள் போராட வேண்டியது எமது கடமை. அந்த வகையிலே அனுமதி என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரியான. ஆனால் இப்ப உங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர்கள் என்று பார்க்கிற பொழுது இன்று ஜென்சன் கலைப்பிடத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அதே போல் சிங்கள மாணவர்களும் யாழ் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறார்கள். இந்த கேள்வியை உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நான் செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது ஒரு நேயர் என்னிடம் கேட்டிருந்தார், இந்த சிங்கள நீங்கள் அனுப்பிய அந்த செய்தி அல்லது இதற்கான அறிக்கையில் சிங்கள மாணவ தலைவர்கள், டெக்னாலஜி டிபார்ட்மெண்டினுடைய தலைவராக ஒரு சிங்கள மாணவர் இருக்கிறார். சிங்கள மாணவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். அவர்கள் இதில் பெரிதும் அலட்டி கொள்ளாமல் தங்களுடைய வேலையை பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். சிங்கள மாணவ தலைவர் இருந்தாலும் அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் தமிழர்களாக இருப்பார்கள். செயலாளர் தமிழ் என்று எங்களுடைய செயற்பாட்டுக்கு அவர்கள் ஆதரவு வழங்கி கொண்டிருப்பார்கள். நிறைவாக விஜயகுமார், நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, இந்த போராட்டம் அல்லது இந்த ஆர்ப்பாட்ட பேரணி என்பது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி. பொதுமக்களுடைய ஆதரவை
நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு வரை சென்று ஆதரவை திரட்டியிருக்கிறீர்கள். அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி சார்ந்தவர்களை தவிர்த்து மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது? மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக அதிகரிக்கும். ஏனென்றால் வரலாற்றிலே இந்த பேரணியை பற்றி பல்வேறுபட்ட தலைமுறைகள் பேசப்படும், அவர்களால் பேசப்படும். ஏனென்றால் இந்த நாங்கள் நேற்று செய்த ஊடக அறிக்கையின் வாயிலாக பல்வேறுபட்ட மக்கள் கதைப்பது என்னவென்றால், வடகிழக்கில் கருத்தாள் அந்த நாள் எங்களுக்கான கரிநாள் என்று உணர்வு ரீதியாக கதைக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கான தேவை இருந்தது என்பது, நாங்கள் செய்கின்ற செயற்பாடு தேவை என்பதும் புலப்பட்டது. அதோடு அவர்களுடைய ஆதரவு பெருமளவு இருக்கும் என்பதும் புலப்படுகின்றது. அத்தோடு நாங்கள் அவர்களுக்கு கூறிக்கொண்ட விடயம் என்னவென்றால், இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி தன்னெழுச்சியாக வர வேண்டும், வந்து எங்களோடு இந்த பேரணியில் இணைந்து எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். நாங்கள் கேட்டால்தான், ஒற்றுமையாக கேட்டால்தான் எங்களுடைய பிரச்சனைகள் வெகு விரைவாக நிறைவடையும். நிச்சயமாக எங்களுக்கான தீர்வு விரைவில் கிட்டும். அந்த வகையில் நம்பிக்கையிலே இந்த உரிமைக்காக குரல் கொடுப்போம். தொடர்ச்சியாக எங்களுடைய மாணவ ஒன்றியம் குரல் கொடுத்து கொண்டிருக்கும். நாங்கள் வெளியே சென்றாலும் எங்களுடைய மாணவ தலைவர்கள் இனி வருகின்ற மாணவ தலைவர்கள் இவ்வாறான அனுபவங்கள் மூலம் அவர்களை வழிப்படுத்தி கொண்டே இருப்போம். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இன்பத்தமிழ் வானொலிக்கு நன்றிகள். தொடர்ச்சியாக எங்களுடைய செய்திகளை வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றீர்கள். மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதாகவும் மக்களுடைய ஆதரவினை பெருக்கெடுக்க செய்வதாகவும் இந்த வானொலியானது எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது. நிச்சயமாக மீந்த நன்றிகள் தம்பி ஜென்சன். சீலன், உங்களை போன்ற இந்த இளம் தலைமுறை இந்த போராட்டங்களில் ஈடுபடுவது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு விடயம். அந்த வகையில் உங்கள் இந்த போராட்டம் மிகச் சிறப்பாக, மிக எழுச்சியாக P2P என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வை விட இது ஒரு பொங்கு தமிழ் நிகழ்வாகவே எங்கள் மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக நடைபெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. தொடருங்கள், உங்கள் நிகழ்வுகள் வெற்றி பெற இன்பத் தமிழொலியின் வாழ்த்தை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழுவோம் இனி தொழுதல் விழுதல் இனி கிடையாது. உழுவோம் நிலம் ஆழ உழுவோம் தமிழ் மீள எழுந்து வரலாறு. சோழ மரபணுவின் சோதி காணும் ஒரு நாளும் வருகிறது நடமும் செல். ஈழ விடுதலையை எடுத்து செல்ல கரிகால அணி இணைந்து விடிவைக்குள். தமிழரென எழுவோம் இனி தொழுதல் விழுதல் இனி கிடையாது. தந்தையிலே அன்பு நெஞ்சுகளை என்று பார்த்திடுவோம் அறியோம் நாம். மண்ணில் விடுதலைக்கு மார்பு தருவது நம் கண்ணில் தெரிகிறது தளரும் நாம். அளவு தாண்டுகையில் இடையில் வீழ்ந்தவர்கள் கனவு அடிக்கிறது அலையாக. இடையில் போயிடும் அவர்கள் நினைவு நின்று கரையில் கிடக்கிறது நிலையாக. எங்கள் இளமையினை காதலினை இங்கு நினைப்பதில்லை விடுதலையே. எங்கள் வாழ்கனது எங்கள் ஆழ்வனது நாங்கள் பொன் சுவடு உயிர் ஊசி. உடைய மலை உடையும் மொழி தெரியும் போகும் வழி முன்னாகும். அடிய தவிர மறு வழிகள் எதுவும் இல்லை இடியில் வழிய தமிழின்றாகும்.
தமிழர் தமிழர் என எழுவோம் எழுவோம்